ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Redmi Note 14 Pro Plus இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். Redmi Note 14 Pro Plus இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூட பிரைட்னஸில் வந்து 3000 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கூடவே இதில் கார்னிங் கொரில்லா விக்டஸ் 2 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறனால நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கூட பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MPக்கான நம்மளுக்கு கேமரா வைட் ஆங்கிள் கேமராவும் 50 MPக்கான டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. கூடவே 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. மொத்தம் 3 கேமரா இருக்குது, 3 OIS சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 4K வீடியோவை 30 FPS வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க ப்ரைமரி கேமராவில். ஓகேங்களா, அடுத்து ஃப்ரண்ட்டில் 20 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி ரெட்மி நல்லாவே இருக்குது. இதில் அதே போல் ஏன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸில். ஓகேங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாவே இருக்குது. ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாருமே டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் இவங்களும் under 25Kவில் நம்மளுக்கு வந்து 50 MB கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. அடுத்தது இதோட பேட்டரி பற்றி பார்த்துருங்க. 6200 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 80 வாட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 6000 mAh பேட்டரி எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காமனாக. போன வருஷத்தில் 5000 கொடுத்துருந்தாங்க, ஒரு சில பேர் 5500 கொடுத்தாங்க. இப்போ எல்லாருமே 6000 6200 அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் மாறி போச்சு ஃபுல்லாக சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அடுத்து இதோட ப்ரைஸை பற்றி பார்த்துலாங்க. நம்மளுக்கு 12GB RAM வேரியன்ட் இருக்குது, 256GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 பக்கம் வருது. ஓகேங்களா, ஆமாங்க, இது வந்து ஒரு ஆஃபரில் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு லான்ச் ப்ரைஸ் ஆஃபரில், பேங்க் ஆஃபரில் இல்லை அப்படின்னு 27,000 வரப்போ அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இதோட ப்ராசஸ் வந்து Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா, இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இதோட பெரிய 30,000 செக்மெண்ட்டில் இன்னும் வேறு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒரு under 25Kவில் இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா, அடுத்து இதோட திக்னஸ் வந்து 8.7 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP68 இருக்குது. இதோட வெயிட் வந்து 210 கிராம் இருக்குது. ஓகேங்களா, ஃபோன் வந்து நல்லாவே இருக்குது, ஸ்லிமாகவும் இருக்குது, பார்க்க லுக்காகவும் இருக்குது. IP68 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு மணி நேரம் 6 மணி நேரம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்காங்க 1.8 மீட்டரில். ஓகேங்களா, அடுத்தது Android 15. ஆமாங்க, இப்போ வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு. Android 15 தான் வரப்போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே Android 15 தான் தர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபோன் இப்போ அப்கமிங் லான்ச் எல்லாமே Android 15 தான் வரப்போகுது. இது அதே போல் Android 15 தான் வரப்போகுதுங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன் under 25Kவில் வந்து வெறித்தனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு 27,000 28,000 அந்த ரேஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி 25,000 வந்து நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலே ஆல்ரெடி Redmi Note 14 Pro எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு, Redmi Note 14 எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அப்கமிங் லான்ச் இருக்கிற மொபைல் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். iQ 13 அதே போல் Realme GT 7 Pro இது மாதிரி ஃபோனில் வரப்போகுது. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு வரதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட்டீஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன். பை, டேக் கேர்.